Some misunderstanding, அதோட came out. Not with him, with the assistant director இதை போட்டு கொடுத்துருவோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து உங்கள் டேபிளில் இருந்து நம்ம சத்தம் வருது அப்படின்னு. நான் பேசவே இல்லை, எங்கேயே சத்தம் வரும். டைரக்டர் ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படின்னா கூப்பிட்டு சார் நீங்கள் நாளையிலேருந்து வர வேண்டாம் அப்படின்னா. தேங்க்யூ. சங்கர் சார் சொன்னார் நாளையிலேருந்து வர வேண்டாம். எனக்கு எதிர்த்தாப்புலேயே சொன்னார். நீங்கள் சங்கர் சார் நல்லா பேசுவீங்களா சார்? நீங்கள் பேசலையா அவர்கிட்ட? நான் போய் யாரையும் கேட்கறது இல்லை. அவசியம் இல்லை சார். மீடியாவில் ஒன்று நாட் ஒன்லி சேனல் லைக் ஆல்சோ. இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, இவரை வந்து நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். ஆனால் படங்கள் பார்த்துட்டு இவர் யாரா இருக்கும், இவரோட லைஃப் என்னவா இருக்கும், என்ன இவர் நடுவில் படங்கள்ல காணோம், என்ன ஆயிருக்கும், இவர் யாரு அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். என் கூட இன்னைக்கு ரங்கநாதன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். அவரோட லைஃப் பத்தி பேச போறோம். அவரோட சினிமா ஜேர்னி பத்தி பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திச்சதுல எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த சினிமாக்குள்ள அப்படிங்கும்போது சினிமாவை தாண்டி நீங்க நிறைய உங்களுக்கு ஒரு லைஃப் இருந்திருக்கு. இந்த சினிமாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கள் வந்து ஸ்டேஜ் ட்ராமாஸ் இன் சண்டிகர், பாம்பே, ஓகே, கல்கட்டா, போபால், சென்னை. அது வந்து இப்படி இருக்கும்போது என்னுடைய யங்கர் டாட்டருடைய கிளாஸ்மேட், அவளோட சிஸ்டர், அவள் தான் ஜானகி சபேஷ். ஓகே, கில்லி படத்துல விஜய் அவங்களோட அம்மாவா வரும். அவள் வந்து ஒன் டே என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைல் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆடுக்கு தான் கிடச்சிது. ஓகே, மை ஃபர்ஸ்ட் ஆட் வாஸ் விவேக். ஓகே, விவேக் ஹோர்டிங்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வாஸ் விவேக், அப்புறம் போத்தீஸ். தென் ஐ காட் சான்ஸ் இன் சிவாஜி. ஓகே, சிவாஜியில் வந்து இட் வாஸ் ஒரு சடன், ஆல்மோஸ்ட் த ஃபிலிம் வாஸ் டு பி ஓவர். ஒரே ஒரு சீனுக்காக என்ன மிஸ்ஸஸ் பிஜு ரெக்கமெண்டட் மீ டு டாக்டர் சங்கர். அந்த வணக்கம் ஐ காட் இட், வணக்கம் பாஸ் அப்படி சொல்லிட்டு மொத்தமா சொல்லுவாரியா. அப்போ அவர் என்ன பண்ணார் சொல்லிட்டு, சார் why don't you act மூவி, if I get chance ஆடிட் பண்ணுறேன் ஒன்று. அவனோட ஃபோட்டோ சினிமோட்டோகிராஃபர் வாஸ் கேவி ஆனந்த். யா, ஸோ கேவி ஆனந்த் வந்து தென் ஹீஸ் ப்ரொடியூஸ் தட் அயன். சங்கர் அவர்கிட்ட சொன்னார், யூ கிவ் மீ குட் ரோல், இஸ் அ வெரி கேப்பபிள், லுக்ஸ் வெரி குட் ஆக்டர். தாரா உமேஷ் யூஸ் டு அப்ரிஷியேட் மீ. ஆடுக்கெல்லாம் போயில்லையா ஆடிஷனுக்கு, சார் ஐ டோன்ட் நோ நீங்கள் ஏன் உங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 50 ஆடில் நடிச்சிருக்கணும் உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு. நான் சொல்லுவேன், இந்த பாருமா, மீடியாவில் ஒன்று நாட் ஒன்லி டேலண்ட், இட்ஸ் லக் ஆல்சோ. கண்டிப்பாா லக்கை வச்சுன்னு தான் நீங்கள் பண்ண, டேலண்ட்டே வேண்டாம், லக் இஸ் சஃபிஷியன்ட். ஆமாம், தட் இஸ் மீடியா. அது மாதிரி நான் வந்து ஒன்று இந்த அயனில் நடித்தேன். அயனில் நடித்தப்புறம் தென் ஐ காட் சான்ஸ் ஃபார் வணக்கம் சென்னை. ஓகே, வணக்கம் சென்னை, ஆயுதம் செய்வேன். அது மாதிரி ஒரு நான் ராமானுஜர் 2 ப்ரொடியூசர், ஒன்று இவர் ஞானவேல் ராஜசேகர். பைலிங்குவல், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகே, ஐ ஆக்டட். மை லாஸ்ட் மூவி வாஸ் ஆயுதம் செய்வோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து லேட்டஸ்ட்டு ஒரு சீரியல், ஒரு 7-8 சீரியல் நடித்தேன். கோலங்கள், ஆனந்தம், மலர்கள், எல்லாம் ஃபேமஸான சீரியல். எல்லாமடி நீ எனக்கு, அப்புறம் ஆடுகிறான் கண்ணன், ஒரு 8 சீரியல் நடித்தேன். அப்புறம் சரி ரெகுலராக யாராவது கூட்டா போகலாம், நான் போய் யாரையும் கேட்கறது இல்லை. ஐ நெவர் ஆஸ்க் எனிபடி. ஐ டோன்ட் வந்து வேறு யாருக்கிட்டையும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லு, சரி அவசியம் இல்லை சார். இதுக்கு போய் ஐ ஆக்ட் ஒன்லி ஃபார் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா. ஸோ சான்ஸ் கிடச்சா சரி, கிடைக்கல ஓகே, நோ ப்ராப்ளம். சி ஐ ஹவ் நோ கிரேட் டிசைர். இஃப் இட் கம்ஸ் யுவர் வே அக்செப்ட் பண்ணு, இல்லை என்ஜாய் பண்ணு. தட்ஸ் மை பிரின்சிபல் த்ரூ அவுட் மை லைஃப். சங்கர் சார் உங்களை வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தார் சிவாஜியில். அவருக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்து எதனால் எப்படி அவர் ரெஃபர் பண்ணார் கேவி ஆனந்த் சார்? எனக்கு எதிர்த்தாப்புலே சொன்னார். ஓகே ஓகே, உங்கள் முன்னாடியே தான் அவர்கிட்ட சொன்னார். ஷி இஸ் டேக்கிங் இல்லையா, அந்த
அந்த டைலாக் முடிச்ச உடனே அப்படியே கை காமிச்சிட்டு கட் சொல்லிட்டு சாரை கவனிச்சுக்கோ, இது குட் பொட்டன்ஷியல். அப்புறம் ஐயில் நடித்தேன். ஓ! ஐல நடிச்சீங்களா? ஐயில் அதில் என்னாச்சுனாக்கா, இது நைட்டில் தான் ஷூட்டிங், லா மெரிடியனில் ஷூட்டிங். ஓகே. அங்கே தான் நடக்கும் அது. அதில் நடிச்சிருந்தேன். ஒரு நாள் பாத்ரூமில் வந்துட்டு போகும்போது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக போனேன். அங்கே சங்கர் வாஸ் டூயிங் மூக்கல்னாலே என்ன சார் வாட் இஸ் த ப்ராப்ளம்? இல்லை எனக்கு இந்த மாதிரி சம் நாஸ்ட்ரல் ப்ராப்ளம் சார். அப்போ ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தேன். நான் அவருக்கு நான் ட்ராமா கம்பெனிலாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. நான் ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். அது ஆஃப்டர் தி ஐயோட சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஐயில் அதோட கேம் அவுட். நாட் வித் ஹிம், வித் த அசிஸ்டன்ட் டைரக்டர். இதை போட்டு கொடுத்துருவோம். ஓகே. அதனால படத்துல சீன்ல நீங்க வரலையோ சார்? ஃபுல்லாக வரல. ஓகே. ஃபுல்லாக வரல. உங்களை பத்தி தப்பா சொல்லிட்டாங்களா சங்கர் சார்? அது என்ன நடந்ததுன்னா, எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க. ஓகே. மை ரோல் வாஸ் ராம்குமார் ரோல். ஃபைன். பிரபு சாரோட அண்ணா ரோல். ஓகே. நான் நாள் வரைக்கும் எனக்கு வந்து காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் ஐ டோன்ட் நோ, சம்ஹவ் நெக்ஸ்ட் டே வந்து சேஞ்ச் ஆகிடுது. பட் என்னை வந்து தே கான்ட் ஆஸ்க் மீ டு, சார் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியல. பரவாயில்ல, இது ஒரு அட்மாஸ்பியரில் உட்காந்துட்டான். எனக்கு நாட் ஃபெட்டப். என்ன படம் இல்லைன்னு சொல்லி நான் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா அட்மாஸ்பியரில் உட்காந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுலேயே தகராறு. அப்போ என்னென்னா, ஒரு டேபிளில் உட்காந்து நாங்கள் 4 பேர் பேசணும். 2 கேர்ள்ஸ் அண்ட் 2 இந்த மீனாட்சி அகர்வாலோட ஒருத்தி, அப்புறம் இன்னொரு ஒரு ஜென்டில்மேன், நான் 2 கேர்ள். அவள் ஒரு கேர்ள், ஷீஸ் ஃப்ரம் கர்நாடகா. ஓகே. நாங்கள் பேசியிருந்தோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து உங்கள் டேபிளில் இருந்து ரொம்ப சத்தம் வருது அப்படின்னு. நான் பேசவே இல்லை, எங்கேயே சத்தம் வரும் அப்படின்னு. இல்லை டைரக்டர் ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படின்னா. நான் ஒன்றும் சொல்லு. கொஞ்சம் ஆயிடுச்சு ஷார்ட் முடிஞ்ச உடனே கூப்பிட்டு, சார் நீங்கள் நாளையிலேருந்து வர வேண்டாம் அப்படின்னா. தேங்க்யூட்டு வந்து சங்கர் சார் சொன்னார் நாளையிலேருந்து வர வேண்டாம்னு. அவர் சொன்னார்னு சொன்னான். அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார். நீங்கள் சங்கர் சார்ட்ட நல்லா பேசுவீங்களா சார்? நீங்கள் பேசலையா அவர்கிட்ட? எனக்கு அது என்ன போய்க்குது எந்த பேசுறது அவங்களுக்குள்ள அவன் எதாவது சொல்லுவான். என்ன நம்புவார், அவனும் நம்புவான். கண்டிப்பாக அவங்கள தான் நம்புவேன். அப்புறம் வாட் இஸ் யூஸ்? யூ நோ யுவர் கேஸ். வாட் இஸ் யூஸ் ஆஃப் ப்ளீ? கேஸ் தோக்க போகிறது எதுக்கு பண்ணிட்டு இல்லையே? கரெக்டு தான். தட்ஸ் த பாயிண்ட். ஆனால் சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த கேரக்டர் அவங்களோட ரோல் பிடிச்சதுன்னா அடிக்கடி அவரோட படத்தில் வந்து ஏதோ ஒரு விதமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார். மேபி இது அந்த ப்ராப்பராக அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் டூக்களை பற்றி தப்பாக சொல்லாமல் இருந்தால் நீங்களுமே இந்தியன் 2ல ஆமாம் மிஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறது? தட் இஸ் லைஃப். சங்கர் சார் முதல் அளவுக்கு அவருடைய படங்கள் அந்த பஞ்ச் இல்லை, அது எதுவும் மிஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பஞ்சுனா என்ன சொல்றீங்க நீங்க? அதாவது சுஜாதா சார் இருந்தபோது சங்கர் சாருக்கும் சுஜாதா சாருக்கும் ஒரு காம்போ இருக்கும். அவங்க 2 பேரும் காம்போல வர படங்கள்ல ரொம்ப நான் ஒன்னே சொல்றேன் சார். எனக்கு என்னுடைய அப்சர்வேஷன் அனுபவத்தை சொல்றேன். படமா இருந்தாலும் சரி, நான் டிராமாவா இருந்தாலும் சரி, டயலாக் இஸ் த லைஃப் ஆஃப் தி. ஆமா சார், கரெக்ட். How Parasakti was famous? Because of Kalanjar's dialogue, yeah. Obvious. Dialogue. Manohara is also because of the dialogue. பொறுத்தது போதும் பொங்கி. Dialogue is the life of a movie. Yeah. நிறைய படம் கே பாலச்சந்தரோட படம்லாம் ஏன் சக்ஸஸ் ஆச்சு? பிகாஸ் ஆஃப் டைலாக்ஸ். அது மாதிரி ஆணித்தரமான டைலாக் இருக்கும், டச்சிங். ஸோ அதுதான் இப்போ சங்கர் சார் மிஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? மேபி that is missing. லிரிக்ஸ் இது ஸ்டோரியே இல்லையே. இல்லை சார், இப்போல்லாம் இப்போ என்னாச்சுனாக்கா ஒரு பர்டிகுலர் டயத்துக்குள்ள ஒரு படத்தை முடிக்கணும்னு கனகணும். இப்போது கேவிஆர் இப்போ வாட் யூ கால் கோல சுபாஷ், அவர் இஸ் த ரைட்டர். அவர் இன்ஃபர்டெயின்மெண்ட்டோட அவர் என்ன ஆர்எஸ்எஸ் ரைட்டர் மாதிரி. ஓகே. அவங்க வந்து வில் டேக் டைம். பிகாஸ் முதல்ல அவங்கெல்லாம் நல்ல ரைட்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சார், ஃபஸ்ட்டு தே வில் ஃபார்ம் ஒரு ஸ்டோரி இன் தர் மைண்ட். புரியுதா? அதை ஸ்டோரியாக எழுதுவாங்க. ஸ்டோரியாக எழுதிவிட்டு
then they will create characters. யா After characters, they will write the dialogues. It takes time. யா ஒரு நாளில் வருதில்ல, ஒரு மாதத்தில் வருதில்ல. It takes time. ஆமா யார்கிட்ட பொறுமை இருக்குது? அவசரமா ஏதோ ஒரு Who கதை has the patience? நோபடி அதனால தான் படங்கள் ஃபெயிலியர். எல்லா படமும் தமிழ் மட்டும் இல்லை, எல்லா படமும் ஹிந்தியில் மட்டும் தான் வாழுது. டயலாக் இஸ் வெரி, அதான் சொல்லிட்டேன் சார், டயலாக் இஸ் லைஃப் லைன் ஆஃப் மூவி. டயலாக்ஸ் எல்லாம் படம் இல்லை. கரெக்ட் தான் சார். நீங்க வந்து சுஜாதா சாரோட ரைட்டிங்ல எல்லாம் நாடகம் நடிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் சார். அதை பத்தி சொல்லுங்க சார். வந்து அந்த எல்லாம் மறந்து போச்சு சார். 2 ட்ராமா நடிச்சிருக்கேன். ஒன்று கடவுள் வந்திருந்தார், இன்னொன்று வந்து ஒரு வக்கீல், ஜூனியர் சீனியர் ஒரு வக்கீல் ஒன்று. அது பேர் என்னன்னு தெரியல. அதில் நடிச்சிருக்கேன். அவர் மீட் பண்ணி பேசியிருக்கீங்களா சார் சுஜாதா சார்? பார்த்தேன் நான். அப்புறம் நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது அவர் இங்கே இருந்தார். அங்கே வரும்போது ரொம்ப நாள் கூட அவர் இல்லை. அவர் ஐ திங்க் பாசிட்டிவ். அதோ டைரக்டாக எனக்கு அவர் அவ்வளோ. பட் என்னோட இங்கே வந்தப்புறம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ண வந்து மிஸ்டர் கிரேசி மோகன். ஓகே. அப்புறம் வந்து காத்தாடி. காத்தாடி ராமமூர்த்தி சரியா? காத்தாடி இஸ் வெரி நைஸ் ஜென்டில்மேன். டெலிஃபோன் தான் அவர் தான் எடுப்பார். நான் பேசிட்டு ஒரு தடவை அவர் இருக்கும்போது அவர் ஒய்ஃப் எடுத்தாங்க. இந்த மாதிரி நான் ரங்கநாதன் பேசுகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குளிச்சுட்டு இருக்காரு. வந்தவுடனே வந்தவுடனே அவர் சொல்கிற, யாரோ ஒரு ரங்கநாதன் உங்களை கூப்பிட்டுருக்காரு, ஏதாவது சினிமா ட்ராமாவில் சான்ஸ் கேட்குறாரு போல இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் 15 வருஷமாக நடிச்சுட்டு இருக்காரு, எங்கிட்ட ஒரு சான்ஸ்லாம் கேட்க வேண்டாம். அவரே அதையே சொன்னார், இதையும் சொன்னார். அந்த மாதிரி சொன்னா என் ஒய்ஃபு, அவரே அதையும் சொல்லிட்டார். கிரேசி மோகன் வந்து என்னை பார்த்தாலே கட்டிடுவார். கிரேசி மோகன் சாரா? அப்படியே கட்டிடுவார். கிரேசி மோகன் சார் ஒரு மாதிரி அவரோட ரைட்டிங்கே ஒரு மாதிரி அழகா இருக்குல்ல சார், ஒரு மாதிரி ஃபன்னா எழுதுவார். எப்பவுமே அவர் அப்படி ஃபன்னா தானா? இந்த மாதிரி ஒரு ரேர் பீப்புள்லாம் they don't live longer. யா சார். That's the curse. I used to feel, அந்த கிரேசி மோகனுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் போன அன்னைக்கு when he died. It was a sudden, morning is all right, evening is no more. ஓகே. ஆமாம், மார்னிங் காஃபி சாப்பிட்ருக்கார், பெயின் இந்த செஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு, அட்மிட் பண்ணியிருக்காரு 3 o'clock. ஆனால் அவர் ஒரு ரைட்டிங்காக இருக்கட்டும், அவரோட எழுத்துங்கிறது தனியாக தெரியும். இந்த ஃபன் எல்லாம். கமல் சார் யூஸ் டு லைக் ஹிம். யா, வெரி வெரி நைஸ் ஃபிலிம். அவர் ரொம்ப அவர் ட்ராமாலாம் ரொம்ப நான் பார்த்துருக்கேன், நிறையா பார்த்துருக்கேன். டெல்லியில் போட்டிருக்கோம். அவருடைய நல்லா அவர் நார்மலாகவுமே அந்த ஒரு ஃபன்னான என்ன திருப்பி கூப்பிடுவார், வாங்க சார் வாங்க சார். சார் நான் சொன்னேன் சார், மெட்ராஸில் ட்ராமாலாம் இது பேசுகிற ஒன் மேன் ஆர்மி சார். யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவங்க தான் ஸ்டேஜில் இருப்பாங்க, நாங்கள்லாம் பின்னாடி தான் இருக்கணும். அதுக்கு எதுக்கு சார் என்ன கூப்பிடுங்க? ஓப்பனாகவே சொல்கிறது. ரொம்ப ஓப்பனாக பேசிடுவீங்களா சார்? நிறைய நீங்கள் பேசும்போது தெரிஞ்சுது டக்குனு. சொல்லிட்டேன் நான் அவர்கிட்ட, சார் நீங்களே உங்களுக்கு தெரியாது இல்லையே. இப்போது எஸ் சேகர் இருக்கார், அவர் ராமராவ் தான் ஹீரோ. ஆமாம். வணக்கம் வணக்கம் ஜனகணமன வரைக்கும் அவர் தான். அதே தான் எல்லா ட்ராமாலையும். கிரேசி மோகனுடைய சாக்லேட்டு அது அவருடைய ட்ராமா எல்லாத்துலேயுமே அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான் இருப்பாங்க. மற்றவெல்லாம் வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி காத்தாடி ராமமூர்த்தி எல்லாரும் தேர் ரன்னிங் தி ஷோ இல்லையா? நம்ம போனால் வேறு ஒன்லி தேர் ஒப்ளைஜிங் யூ ரோல் கொடுத்து வேண்டாமே, அவசியம் இல்லையே. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் சார். நீங்கள் உங்களோட லைஃப் பற்றி, உங்கள் படங்கள் பற்றி, சினிமா பற்றின்னு பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. என்னுடைய நன்றி தெரிஞ்சுக்கிறேன்.